ஹாய் கைஸ், வெல்கம் டு டெக் ஜென்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஓம்ஸ் லானா என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஓம்ஸ் லா ஓம்ஸ் லானா என்னன்னு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா V ஈக்குவலன்ட் IRன்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் வந்து Vனா வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, யூனிட் வந்து வோல்ட்னு சொல்லுவாங்க, VOLT, வோல்ட், ஷார்ட்லி டினோட்டட் as V. நெக்ஸ்ட்டு வந்து ஐனா கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, CURRENT, கரண்ட். இதோட யூனிட் வந்து ஆம்பியர், ஷார்ட்லி டினோட்டட் as I. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ், R means ரெசிஸ்டன்ஸ், அதோட யூனிட் வந்து ஓம்ஸ். அதாவது இப்படி டொனேட் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் வோல்டேஜ்னால் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஒரு க்ளோஸ் லூப்பில் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணும்போது அது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு அப்ளை ஆகுது அந்த கண்டக்டரில். அதனால் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்குது க்ளோஸ் லூப்பில். இது வோல்டேஜ் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளோஸ் லூப்பில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும். அதை வந்து யூனிட் வந்து ஆம்பியர். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஒரு க்ளோஸ் லூப்பில் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோட்ஸ், நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொரு காம்பனண்ட்டும் அதோட வேலையை வந்து செய்யும். இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா this is the current flow. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டர் பைப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு அந்த பைப்பில் வந்து ஜிக்ஸாக்காக இருக்குது. ஓகே, ஒரு பைப், ஒரு கனலோ ஏதோ சம்திங், அது ஜிக்ஸாக்காக இருக்குது. ஸோ அதில் வாட்டர் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டான பேத்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகும். ப்ரெஷர் மேபி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சான்ஸ் இருக்குது. அது ஒரு ஜிக்ஸாக்காக இருக்கும்போது அதோட ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதோட கரண்ட் ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதோட கரண்ட் ஃப்ளோ வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜிக்ஸாக் சிம்பிளை டினோட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளிஃபைடு சர்க்கியூட் ட்ரா பண்ணுறேன். இது வந்து பேட்ரி சிம்பிள். இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஜிக்ஸாக் சிம்பிள். தென் ஒரு சின்ன பல்பு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் சர்க்கியூட். இது நெகட்டிவ் டெர்மினல், திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல், திஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் திஸ் இஸ் பல்ப். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேட்ரியில் வந்து எந்த க்ளோஸ் எக்ஸ்டர்னல் லூப்பும் கனெக்ட் ஆகலைன்னா, எந்த காம்பனண்ட்டும் ஒரு க்ளோஸ் லூப்பில் கனெக்ட் ஆகலைன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்காது. சப்போஸ் இப்போ அவங்க ஒரு க்ளோஸ் லூப்பில் சில காம்பனண்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸ் பல்ப்லாம், இங்கே வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகுது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரெசிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குன்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டும் இங்கே ரெசிஸ்டன்னால் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத போது வர கரண்ட்டை விட கம்மியாக இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், பல்பு வந்து கொஞ்சம் டிம்மாக எரியுதுன்னு க்ளோ ஆகுதுன்னு நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ரெசிஸ்டன்ஸ் இல்லை, 15 volts அப்ளை பண்ணுறோம், இது கனெக்டாக இருக்குன்னா அந்த க்ளோஸ் லூப்பில் இந்த பல்பு இங்கே வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே ஓம்ஸ் லா சொல்லுது. At constant temperature, current flowing through the conductor is directly proportional to the voltage and inversely proportional to the resistance. For example, இங்கே ஒரு சம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து 12 voltageன்னு கொடுத்துருக்காங்க, கரண்ட்டு வந்து 0.16 ஆம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம ஓம்ஸ் லா என்ன, V ஈக்குவலன்ட் IR. நமக்கு வந்து Vயும் ஐயும் கிடச்சிருக்கு. அதை நமக்கு R வந்து இது மூலம் ஃபைண்ட் பண்ணலாம். அதை எப்படி இதெல்லாம் R ஈக்குவலன்ட் டு V டிவைடட் பை ஐன்னு எழுதலாம். அப்படி எழுதும்போது என்ன ஆகுது,
12 volt divided by 0.16 amps, it's produce 75 ohms of resistance value. ஸோ இதுதான் வந்து ஓம்ஸ்லாம். அதில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் லைக் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அது மூலயமா அன்னோன் வேல்யூஸை டிஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வணக்கம்.